குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்னை மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வரமாட்டாரே. ஏன்? சாமானியத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க 2 பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்துங்க, ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு, பாத்தீங்களா? அவர்தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. வாங்கடா. பிள்ளையாரப்பா, நீ தான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். 2 ஒண்ணுதான். அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. என்னது, இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி, புறப்படுங்க. இப்போ வா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன். கூத்தா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ, வயித்தறிச்சல கிளப்பாதீங்கய்யா. ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா முடியாதா? வர முடியாதுடா. ஏய், கிட்ட வராத. அப்போ நீ மந்திரவாதி தானே? ஆமா ஆமா, நான் மந்திரவாதி தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய், ஓட்டுங்கடா. தாடி தள்ளாத. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓட்டிட்டு போங்க. போ போ. எங்க வெண்ண பண்ண, நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே, அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க, அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது, காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். காலில் 3 எத்து எத்துங்க, 3வது எத்துல தான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ மீச, ஆளை விட்டுடாத. தாடி பின்னால வா. மொட்டை முன்னால போ. என்ன, அந்த ஆளு மறுபடியும் அடக்க பண்றானா? அதெல்லாம் இல்ல, ஒத்துக்கிட்டாரு. நீங்க புறப்படுங்க. நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த ஆளோட சிசினாம்ல. யோ, சிசின் உள்ள கொசின் உள்ள போயா. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவர் சொன்னாரு. 3 எத்து எத்துனா தான் நீ வருவ. நீ எத்தனாலும் சரி குத்துனாலும் சரி, நான் அந்த ஆளு சிசின் இல்ல, போங்கயா. சரியா வரமாட்டானுங்களே. ஏய், 3 எட்டு எட்டு. ஐயோ, செருப்பல்ல மிதிக்காதயா. வந்து இல்லையா, இருங்கய்யா. ஐயா ஐயோ, அந்த ஆளு சிசியன் தான், அந்த ஆளு சிசியன் தான். கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான்? இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா, செருப்பு எடுத்துக்கிறேன். ஐயா, 3 எத்துலயே வந்துட்டானா சிஷ்யா? குருவே. ஏய், இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்கடா. யாரு வீட்லீங்க? ஏன் வீட்டுல வச்சுக்கிறேன். ஏய், இவங்களை வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா. பண்ண அடிக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு.
அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சு போச்சு. ஆனா மந்திரவாதி, என் பொண்ணு இருக்குதே சும்மா கிளி மாதிரி. கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாவும் இருக்குமா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க குருவோட காத்து பட்டாலே போதும், காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. இல்ல குருவே? ஆமாண்டா, பேசுடா, உன் ஆசை தீர பேசு. மந்திரவாதி, நீங்க அந்த பேயை ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம், ஒரு பொதிய மரம், ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது? ரோட்டு மேலேயே இருக்கு, நாங்க எடுத்துக்க மாட்டோமா? நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ்காரன் முடிக்கிட்டு போயிடுவான். பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா? சரி, கிளி எங்க இருக்கு? கூண்டுக்குள்ள இருக்கே. கூண்டுக்குள்ளையா? கூண்டு கூண்டு. என் பொண்ணு கேக்குறீங்களா? கிளி கிளி உள்ள இருக்குது, போய் பாருங்க ஐயா. பார்த்து வந்துடுறேன். குருவே, உங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. ஆஹா, கிளினா கிளி, பச்சை கிளி. அடடா, என்ன அழகா இருக்கு. பேயா புடிச்சிருக்கு. முன்னாடியே பார்த்துருந்தா உன்னை நான் புடிச்சிருப்பேன். யாருடா நீ? யாருடாவா? மரியாதை குறையிற மாதிரி இருக்கு. நான் தான் மந்திரவாதி. மந்திரவாதியா? இருடா, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு பாரு. என்ன பண்ண போற? ஓட்டவா வந்திருக்கேன். இந்த வண்டி ஓட்டவா வந்திருக்கேன். டேய், கட்டி அடி. எதுக்கு மரமல சத்தம் ஒரு மாதிரியா? கதவை திறந்துட்டுமா? அவசரப்பட்டு கதவை திறந்துடாதீங்க. எல்லா தெய்வத்தையும் முறையிடுறாரு. ரெண்டுல ஒண்ணு முடிவாயிரும், அவரே வந்துருவாரு. ஐயோ அப்பா, ஐயோ 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 அப்பா, மந்திரவாதி அப்பா, அங்க பேய் கிடைக்குது, இங்க பூதம் மிதிக்குது. என்ன பேய்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பேய்? அது ஒரு வகையான பேய். சரி கட்டிடுங்க. சரி கட்டுறேன். எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா? சரி கட்டுறேன்டா. என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்த பூஜையா? அது வேற இருக்கா? ஆரம்பிக்கிறேன். மண்ணாங்கட்டி, தெருப்புழுதி, பழைய செருப்பு, சாணியை ஒரு குண்டான்ல கரைச்சு அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒண்ண போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மைய, மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு வாங்க. அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க. நீ போய் நரமுடி நாள் கொண்டு வா. நாய் கிடைக்குமே. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு. கிடைக்காது. மந்திரமா? வடங்க. ஏய், என்ன இடிச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல, இப்ப போ. நாய் கடிக்கு தொப்புல சுத்தி 18 ஊசி. சாதாரண மனுஷனுக்கு 9 ஊசி தான். நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு 18 ஊசி. 18? 18 மந்திரத்தையும் சொல்லு போ. என்னடா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, இந்த கொண்டு வந்துடுறேன். இருடா, விட்டா ஓடி போயிருவான். கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க. நாயை காட்டுங்க. புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க. சரிங்க. இங்க பாருங்க, அது வந்தா தான் பூஜையே நடக்கும். அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும். சரிங்க. போங்க. யோ, நாய் இங்க இருக்குதுயா. ஓ, இந்த ஊர்ல இதான் நாயா? நான் பார்த்ததே இல்ல. போய் புடுங்க நாய் கிட்ட. அம்மா, தொப்புல சுத்தி 18 ஊசி. எங்க வர? போய் புடுங்கய்யா. இது மந்திரத்தை கட்டுப்படாத நாயி. நான் இதுல புடிங்கிறேன். எப்படி இருக்கு நாயி? அது குட்டி நாயி. இதுல போய் புடுங்கய்யா நீ. இல்லங்க, எங்க ஊர்ல இதான் நாயி. போய் புடுங்கய்யான்னா. ஐயோ, அம்மா தாயே, இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிடாத. வேணா கையில கொடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல. பேயி உனக்கு பிடிக்கலையா? எங்க அப்பா என்ன வயசான மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. அவருக்கும் வயசாயிடுச்சா? அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். நிஜமா தான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். நீங்க 2 பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன். நானும் மந்திரவாதி இல்ல, மந்திரவாதி மாதிரி நடிச்சேன். நடிச்சீங்களா? பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கு நடிக்காம இருந்தா விடுவானா? சரி, அடுத்து என்ன செய்யறதா உத்தேசம்? சிரிச்சிட்டா, நம்ம கிட்ட சிக்கிட்டா. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாளே பச்சை கிளி. நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. வழியா? இந்த வழியா வெளியே போயிடலாமா? பகல்ல உங்களுக்கு ரொம்ப தான் தைரியம். அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா? உங்க இஷ்டம்.
அப்ப சரி, சட்டு புட்டு நகை நட்டு காசு பணத்தில் செட்டப்பா வையே, ராத்திரில கம்பெனி இட்டுடுவோம். ஏய், எதுக்கு இங்க இருந்து ஓடுன? இல்லையே. சத்தியமா இங்கதான் நின்னையா? சத்தியமா குருவே, நான் இங்கதான் நின்னேன். பேய் பெருங்கோளாறு பண்ணிருச்சோ? பெருங்கோளாறு. என்ன குருவே சவுரி முடி தூக்கிட்டு வந்தீங்க? அடச்சி, அது கணக்கு. இது 4 முடி நடுமண்டையில புடுங்குறது. இதை கொடுங்க, நான் அடிச்சிட்டு வரேன். ஓ மண்டையில இருக்கிறத புடுங்கடி. பேய் முடி ஏடா. ஏய் காளி, இங்க இருக்கு. காளி நீ வாடி. நான் சிரிக்கல. பாகவதரே, நான் தான் உங்க பரம ரசிகன். ஹரிச்சந்திர மயான கண்டத்துல சிரிப்பீங்களே ஒரு சிரிப்பு, அதுல செத்தவன் தான் இப்ப ஆவியா வந்திருக்கு. குருவே, சத்தமே வரல. பேய் ஆத்தங்கரை காத்துக்கிட்டு இருக்கா, நான் போய் ஓட்டுறேன். நீயா? எங்கேயா இன்னும் அவர் காணோம்? உங்களை என்ன கூட்டிட்டு போய் சொன்னாரு, அவர் பின்னாடி வராராம். அப்படியா? நகனத்தெல்லாம் பத்திரமா அள்ளிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்க சொன்னாரு. எல்லாம் பத்திரமா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அப்ப போலாமா? கொண்டாங்க. உங்களுக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தம். என்னையா சொல்ற? நீங்களும் ஊதா, நானும் ஊதா. வாங்க. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. என்ன பண்ற? பார்த்தா தெரியல, கம்பி என்ற என்ன வளச்சுற? என்ன என்னன்னே நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்லுது பொண்ணை கடத்திட்டேன்னு, நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே? என்னன்னே நியாயம், என்னன்னே நீதி? என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டு தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி, வர சொல்லு. வாங்கண்ணே வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுக்க தானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன்ல எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம், அக்கிரமம். எது? நான் கட்ட வேண்டிய பொண்ணை நீங்க கட்டிக்கிட்டீங்க. ஜெயில்னு பார்க்க மாட்டேன், வாயிலே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அமாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா. எப்படிடா? அண்ணே, அண்ணன் முட்டாட்டி அண்ணி 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேன் நிலவுக்காக ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே, அத கூட கூட்டிட்டு போறேன். டேய், இந்த 2 பேர்ல ஒண்ணு தொடு. எதுக்குண்ணே? தொடற. இதுதான் கண்டிப்பா 7 வருஷம். இத தொட்டா தூக்கு. அண்ணே, நான் ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன், அத ரகசியமா சொல்லணும். உங்க காதை கொடுங்க. ஏண்டா கழுதுவாயா, அதுக்கு எவனாவது ஏமாந்த விருப்பான் பாரு. காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வட்டுமா? வாய பாரு, வாய பாரு, வாய. பேரன் வந்துட்டான். பெரியசாமி என்ன, உங்க பேரன் வந்துட்டான். டேய் சுப்பிரமணி, ஊமை பயல வந்துட்டியாடா? 30 வருஷமா எங்கடா போயிருந்த? ஜென்ம தண்டனை கைதுன்னா கூட 14 வருஷத்துல வந்திருப்பானே. என்ன கிழவன் ஜென்ம தண்டனைங்கிறான்? நம்ம ஜெயில இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன, வந்துட்டான்ல. 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சுக்க. என்னையா சொல்றான் உன் பையன்? ஏயா வந்தது வராதமா ஜெயிலு கீழுன்ட்டு? ஊமைய சொல்றது வாஸ்தவம் தானே. வந்த பேரனை தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு. என்னையா இவன் சொல்றான்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரே, அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமைனுக்கு ஆகாது. நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன், போலீஸ் விட்டா பிடிக்க சொன்னேன். ஏயா அவசரம் முடிச்ச மாதிரியா போலீஸ் கிழிச்சுட்டு? நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? என்ன சொல்றான்? கனவு கண்டாரான். அதுதான் ஐயா பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சுது. சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்ன யோசிக்கிறான் ஊமைய? உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு. எங்க குணமாகிறது? அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரு. என்னையா சொல்றான்? எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கீன்னு கேக்குறாரு. 10 10 நாள். என்னையா சொல்றான்? அதுதான் தாத்தாவுக்கு பேர நான் வந்துட்டேனே, நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு. பெரியசாமி,
என்னடா சொல்றான்? இங்க இருக்கிற சொத்து புறம் இருக்கட்டும், பேங்க்ல பணம் எவ்வளவு தேரும்னு கேக்குறாரு. நிறைய இருக்கு. பேங்க்ல நிறைய திருடு போகுதான், அதை இங்க கொண்டாந்து வச்சா இவர் பாத்துக்கிறாராம். சரி. 3 நாளா பெப்பேங்கிறதுக்கே வா இந்த வலி வலிக்குதே. உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கரமா தான் வலிக்கு. என்ன செய்யறது, தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் சொத்து புறம் உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா. இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானடா இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடக வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன். அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டா விட்டு தெருவா நான் அலையணும். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லன்னா என்னடா செய்வேன்? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் கும்புறு குட்டா பிளாக் மெயிலா பண்ற. 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா காட்டு பூனையே. அப்பே 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 வாங்க தகராசு வாங்க. பே பே இவர் என்ன சொல்றாரு? பேப்பர் சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு. உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்க அப்பா இவருக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது, ஜெயில்ல ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. லெட்டர்ல போடுறாருங்க. போலாம் வர்றங்க. தவளவாயா, இனிமே உன் வாயில ஜெயிலு கீழ் வந்தது கொண்டு வரேன், போயிட்டு வரேன். போயிட்டான். இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான். எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா, இந்த நகையில நான் பாத்துக்கட்டுமா? விடுறா. பொண்ணு பேக்கோ அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க. மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி? சக்கரை வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா 10 நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக 1 கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு 1 கிலோ ஜாங்கிரியா? ஏன் நான் சாப்பிட கூடாதா? உங்க தாத்தாவோட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு 1/2 கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? அந்த 1 கிலோ ஜாங்கிரிங்க அந்த கிழவனு கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் 2-3 நாள். ஏப்பா, இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்தது யாரு? இவர் தாங்க. தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறாரு, நான் கொடுத்தேன். இருப்பா இரு. என்ன இல்லப்பா, விஷமே விஷத்தை முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் 10 வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்லை. ஐயோ, எவன்டா 10 வருஷத்துக்கு பெப்பேன்னு இருக்க முடியும்? உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? சக்கரை வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தமா சாப்பிட்டமா சொத்தை பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம். ஆளுக்கு 1/2 பீடிய தம் அடிச்சோம். ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு.
நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டுதான்டா நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, நடந்தது நடந்து போச்சு. இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படியா கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு குடிப்பானே. உன்னை எவன்டா ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணணும்னு அவன் எதிர்பார்க்கல. மோசம் பண்ணல, கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய், உன்னை எவன் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இப்ப பேசிட்டே என்னத்த கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையாவே இருந்துருங்க. ஐயோ, யாரு ஊமை? ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னதா கூப்பிட்டீங்களா? சுந்தரம், 7 வயசுல என் பேரன் காணாம போனப்போ காது குத்தாம விட்டுட்டேன். அதான் ஆசாரி வர சொல்லியிருக்கேன். அந்த காதை குத்தி விடுவோம்ப்பா. குத்துங்க. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நம்ம ஜாதி வழக்கப்படி காது குத்தி இருக்கணும். ஆசாரியா, இதுல 2 ஜோடி இருக்கு. நல்லதா பார்த்து என் பேரன் காதுல போட்டு விடுங்க. சரிங்க ஐயா. ஓடாதே, ஓடாதே. Oh my God. ஐயோ. அவருக்கு குத்த சொல்றியா? நல்லது குத்துங்கப்பா. வேணாம் வேணாம். ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆயி போச்சு? முழு தேங்காயை நாய் உருட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துக்கிட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்களும் அந்த கிழவன கட்டில ஒன்னாத்தான படுக்கிறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கலத்தை புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரே அடியா தூக்குல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, அப்பே, அப்பே, என்ன சுப்பிரமணி, அப்பே, இவன் ஏன்டா தண்டசோரை சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறான்? அனுப்பிச்சிட வேண்டியதானே? அப்பே, அப்பே, பஸ் அளவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அப்பே, அப்பே. ஊ, ஊ, ஊ. வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேர வந்த நேரம். ஆமாமா, இல்லனா சக்கரை வியாதி இருக்கிற நீங்க ஜாங்கிரி சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். என்னையா கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சுதான் பாருங்களேன். ஐயோ டேய், ஏன் நாக்கியா உரிக்கிற? தோலை உரிக்க மாட்டோம். சொத்து வருதுல, நாக்கு போனா பரவாயில்ல. சொற்பறதா, அதான் எதிரில நாய் வருது பாரு. ஐயோ, கடிச்சு விடுடா டேய். அந்தரா சாப்த. ஏண்டா கீரி புள்ள தலையா, ஜெயில்ல உண்டை கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரியும் திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியமா பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை. சொந்த ஊரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும். புடிச்சதுன்னா அப்படின்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க. ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான் விளையாடுறதுக்கு. எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயா இருந்தீங்க. பேசாத பஞ்சத். பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் எனக்கு தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே 2 தடவை போயிட்டு வந்தவனாச்சே. உனக்கு தெரியாதா? டேய், திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதடா. அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊம பையில கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்னேன். பிடிச்சிருக்கான்னு கேளு. பே, 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 பே. பொண்ணை பிடிச்சிருக்கான். பே, ஆ, பே, ஆ, ஆ. பே, பே, பே. பொண்ணுக்கு சீட் ஆட தெரியுமான்னு கேக்குறாரு. பே, பே, ஆ. பே, 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 பே. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா, ஆமாப்பே, ஆப்பே, ஆமாப்பே. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா ஊமை எனக்கு விளங்கிற போகுதா? அது என்னமாங்க, பாட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுங்களேன். பே, ஆ,
கேக்குறேன் பா 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 பா. என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊமை பண்ணதோட கட்டணும், அதானே நியாயம். கரெக்ட் கரெக்ட். அந்த கழுத்து கம்பு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ணு எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அட பாவி, நீ திட்ட சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊம பொண்ணா எனக்கு? என்ன ஊம பொண்ணை கட்டி வைக்கிற? அவளோட நான் என்ன பேசுவேன்? என்னடா சொன்னா ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் பெப்பே தான், உள்ள சொன்னாலும் பெப்பே தான். அந்த பெப்பே இங்கேயே வச்சு சொல்றது. சில பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பே என்னடா? ஒண்ணு ஊமையா, அவருக்கு பிடிக்கலையா? ஏண்டா நீயே ஊமை, உனக்கு மேடை பாடகி பொண்டாட்டியா வரணுமா? அது இல்லங்க, அவருக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஏண்டா ஊமையனே என் ஊமை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேற யாரா பண்ணிக்குவா? மனசு ஆறடா. அப்பா என்னாச்சு? என் நிலைமைய பாத்தியாடா? உன் பேச்ச கேட்டு நடிச்சு தெருவுல வர போறவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறான். என் மூக்கள் ரத்தத்தை பாத்தியாடா? எனக்கு நல்லா தமிழ் தெரிஞ்சு கூட ஐயோ அம்மான்னு தமிழ்ல சொல்லி அழ முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நல்லதுக்கு தானே பண்ண. உன் சொத்தை நான் அபகரிச்சனா? இல்லங்க அண்ணே. இல்ல உன் தலையில தீ வச்சனா? இல்லண்ணே. உனக்கு என்ன துரோகம் பண்ண? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? என் மூஞ்சில காயமான மாதிரியே ஓ மூஞ்சிலையும் காயமாகும். அது நீயே காயப்படுத்திக்கிறியா இல்ல நானே கல்லெடுத்து குத்தி விட்டான்? அது வந்து அங்க வர போலீஸ் எங்க ஓடிதானே? டேய் ஓடாத, ஜனகருக்காக பேசாதீங்க. இங்க பாருங்க, என் பேரன் கடிச்சிட்டான்னா நாக்குல வேலு குத்தி முதுகுல அழகு குத்தி தேர்காவடி இருக்க சொல்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் இது. எல்லாம் சாப்பிடுங்க. ஓ, உங்களால சாப்பிட முடியாதுல்ல? உங்களுக்கு எல்லாம் நான் சாப்பிடுறேன். அன்னைக்குதானே என்ன பண்றது? உங்க தாத்தாவோட வேண்டுதல். ஐயோ முருகா, மிதிக்காதீங்க முருகா. பெரியசாமி யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? நான் ஜெயில இருந்து வரேங்க. உங்க பங்காளி சின்னகரப்ப ஜெயில இல்ல, அவர் நீங்க குணமானதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வர்றேன்னு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு. டேய், நீ இளையராஜா போல? அவன் என் பேரங்க. அவன் ஏன் இளையராஜா கிட்ட போனோம்? அவன் நல்லா பாடுவாங்க. ஆடுறதா? அவன் ஊமைங்க. யாரு ஊமை? அவன் ஜெயில இருந்தவங்க. நான் தான் வாட. ஜெயில இருந்தானா? ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு போய் ஒரு வேலையும் நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். இளையராஜாவை பார்த்து மைக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் விலக மாட்டி விட்டுட்டேன். ஏண்டா, ஊனமற்ற ஊமையா நடிச்சு கிழமை சொத்தை எல்லாம் கொள்ளையடிக்க பாத்தீங்களே, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன? அநேகமா ஆயுள் தண்டனை தான். அநேகம் இல்லன்னா தூக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டியா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை.
எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க. இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன். அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன்னு எனக்கே தெரியாது. யுவர் அண்டர்ஸ்டாண்ட்? அறாமணிய நாம வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க. ஆற்றல் மிக்க சிங்கங்களே, அஞ்சாத நெஞ்சங்களே, அனாதை தங்கங்களே, புறப்படுங்கள். நாய்க்கு பேரு முத்துமலையா? அண்ணே, அண்ணி எங்களை நாயின்னு திட்டுறாங்க. அவ பேயின்னு கூட திட்டுவாடா. ஏண்டி அப்படி சொன்ன? பின்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள் சொல்றீங்க? இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற. இங்க பாருடி, இது எதை காட்டுது? நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது. அது மட்டுமா? இங்க பார், இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெலிக்க வச்சு ஜனாதிபதி ஆக்காமே விளையாட்டே. பூச்செரிச்ச மண்டையா, பஞ்சாயத்து தேர்தல ஜெயிச்சா எப்படா ஜனாதிபதி ஆக முடியும்? வேற என்ன ஆகலாம்? பிரசிடென்ட். அதோட நிறுத்திக்க. அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே, அடுத்த ஐட்டத்தை பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கோவில்ல கொடை புடிச்சுட்டு இருந்தவன் ஒரு கொள்கை பிடிப்புல இப்ப எனக்கு கொடை புடிச்சுட்டு இருக்கிறான். 1 வருஷமா 2 வருஷமா 30 வருஷமா அதே கொடை அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கிறான். இவங்களை பார்த்தா நீ சொல்ற? புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு கொடுக்கிற மந்திரிங்க மூஞ்சிங்களை பாரு. இவங்களை வச்சு ஜெயிக்க போறீங்களா? சரி, இதுங்களை விட அடுத்த வில்லங்கத்தை பாரு. பாத்தியாடி, அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு பிடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது. நல்ல நேரம் அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது. போடி உள்ள முறைக்கிற ஏட்டி கழுத்திலே மிதிச்சு கொண்டு விடுவேன். ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேன்னு பாக்குறேன். கண்ணா, இந்த வேட்டி கட்டுறா. ராஜாக்களா வாங்கடா. எங்க ஓட்டு நிறுத்துக்கடா. நீங்க 4 பேர் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேனா? அது என்ன எப்ப பார்த்தாலும் கூட வரவனுக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்குங்கிறீங்க? மத்தவங்க கிட்ட கேளுங்கடா. தலைவா, எங்க திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக அந்த அம்மா கிட்ட நான் போய் ஓட்டு கேட்கறேன் பாருங்க. இது என்ன ஓட்டு கேட்க போறா? பிச்சை கேட்க போற மாதிரியே போறான். அதோ நிக்கிறாரு எங்க தலைவர். அவருக்குத்தான் நீ ஓட்டு போடணும். போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பலாந்து நடக்கும். பாக்குறதுக்கு வத்தி போன முருங்கக்கா மாதிரி இருக்க. உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். அடுப்புல வைக்கிறீங்களாங்க? அவங்க இடுப்புல கூட வைப்பாங்கடா. ஓட்டு கேட்கற லட்சணமா இது? நல்லா பணிவா கேள்றா. பணிவா? மரியாதையா சொல்றேன். ஓட்டு வணக்கம். என்ன தேன் பாட்டிலோட? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியர் மருந்த தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு. அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா தேனை ஒப்பிடுறேன். வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன். கட்டெருமை போட்டு கண்ட இடத்துல கடிக்கிட்டோம். செத்தா பையா. என்னடா அது? என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க? அதை ஏயா கேக்குற? புள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு. பால் வாங்க போறேன். எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பாலை ரொப்பி வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன். நீ தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு பாக்குற. ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அட ஏயா அலையிற? பஞ்சாயத்து எலெக்ஷன் எப்ப நடக்கணும் அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நீ தான் வீதி வீதியா அலையிற. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறா பாரு. அவளை சொல்லணும். நல்லா கேட்க. 3 தடவையா? 4 தடவையா? 4 தடவை தலையில வந்துட்டாரு. என்னடா இங்க சண்டை? இல்ல தலைவர், நீ பஞ்சாயத்து தேர்தல்ல 3 தடவை மண்ணை கவிக்கினேன்னு நான் சொல்றேன். 4 தடவை நான் ஜெயிக்கிறத கணக்கு போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க மண்ணை கவர்றத கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களா? இதான் நீங்க வேலை பார்க்கற லட்சணமா? ஒழுங்கா வேலை பார்க்கல உங்களை எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டேய், பாத்தியாடா நிலைமைய? என்ன நிலைமை? சஸ்பெண்டா. இந்த ஆளுகிட்ட ஏதாவது ஒண்ணு செஞ்சு சமாளிச்சு நல்ல பேர் வாங்கணும். ஐயா, பசிக்குதுயா, தர்மம் பண்ணுங்க. எந்த ஊரியா நீ? அந்த இருங்க. ஆடு மேய்க்கிறவன் என் பொண்டாட்டிய ஓட்டிட்டு போயிட்டான். சாப்பிட்டு 4 நாளாச்சு. தேடி அலைகிறேன். பசிக்குது, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏம்பா, இந்த ஆள நம்ம தலைவர் வீட்டுக்கு ஓட்டிட்டு போனா கூட்டுக்கு போனா என்னன்றா? அந்த ஆள் வீட்டுக்கு எதுக்கப்பா? அந்த மனுஷன் நம்மளை எதுக்கும் உதவாக்கற அப்படின்னு அதை நாம சமாளிக்க வேணும். உன் பசி ஆத்தணும், அவ்வளவுதானே? யார் எதை சொன்னாலும் இப்படி தலையை ஆட்டிக்கலாம். அப்படி இல்லடா, தலை தனியா வந்துட்டு போகுது. மெதுவா இப்படி ஓ அடேங்க அப்பா. சிக்கனு, மட்டனு, மீன், வடை, ஜாங்கிரி. என்ன இது மில்கி ஹோட்டல்ல நடத்த போறியா?
இது என்ன கோழிக்கால ஓங்காலா? ஆசையா செஞ்சு போட்டா இப்படி கிண்டல் பண்றீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்க. தலைவா சனி என்னங்க வந்துட்டானுங்க. வாங்க தொண்டர்களே. அண்ணே ஓட்டு கொண்டு வந்திருக்கிறோம். 10 ஓட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆமாங்க 10. என்னது ஓட்டா? என்னங்க சாப்பாடு? ஏன் லட்சியத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி. சாப்பாடு சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஓட்டு கிடைக்குமா? எங்கடா அந்த ஓட்டு? ஏங்க இவரை தெரிஞ்சா நம்ம பீரா கோயில அவருடைய கடைசி தம்பி மேற்கு தெரியல 10 வருஷமா ஒரு ஊரு பூட்டு போட்டு இருந்துடா. அந்த ஊரு இவன் தான். ஏங்க இதுக்கு முன்னால நீங்க குடிமை வச்சிருந்த இல்ல? வயா புண்ணாக்கு. முன்னால இல்ல பின்னால. பின்னாலயும் இவனா? பேஸ் லெப்ட் ரைட் ஹெட் டவுன் அப். இந்த மூஞ்சி இந்த ஊருக்குள்ள நான் பார்த்தே இல்லையாப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னால மில்லு வேலைக்கு வெளியூர் போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஓட்டெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஓட்டு நமக்கு தாங்க எல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டேன். 10 ஓட்டு வச்சிருக்காருங்க. 10 ஓட்டா? அட பாவீங்களா, அண்ணன் நிக்க வச்சு பேசிட்டீங்களா? அண்ணா வாங்க வாங்க நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க நொன்னாங்க? அண்ணன் 10 ஓட்டு வச்சிருக்காரு. அண்ணா நீங்க சாப்பிடுங்க. அண்ணா அது பாயாசம் கடைசியில சாப்பிடணும். எங்க ஊர்ல முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடுறோட நாய. அண்ணா முறுக்கு நல்லா இருக்குமா அண்ணா? டேய் பண்ணானே, அது முறுக்கு இல்லடா ஜாங்கிரி. வாழ்க்கையில நீ ஜாங்கிரியே பார்த்தது இல்லையா? காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கும் போல இருக்குது. சாப்பிடுறா, அண்ணனுக்கு பரிமாறடி. சாம்பார் போட்டுங்க. எது பார்சலா? மவன அதான் நடக்காது. எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும். சாப்பிடு. இது என்னது? ஏப்பம் எங்க வாந்தி எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். எப்படிங்க சாப்பாடு? என்னங்க சாப்பாடு? உப்பு இல்ல சப்பு இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லையா? அண்ணா கோச்சுக்காதீங்க. அடுத்த தடவை வாங்க சாப்பாட்டை மாத்திர இல்லன்னா என் சம்சாரத்தை மாத்திக்கிறேன். அந்த ஓட்டு என்னாச்சுங்க? எந்த ஓட்டு? அதான் 10 ஓட்டு. ஊர் கடைசியில பூட்டின வீடு இந்த ஊர். நீங்க வீடும் கிடையாது அந்த ஊரும் கிடையாது. என்னது ஊரே கிடையாதா? டேய் என்னடா சொன்னீங்க? உண்ட மயக்கம் பெறலாம். என்ன சொன்ன பெண்ணாத்தே? டேய் கொள்ளி கட்டியாடி எல்லா போய் வாயை கறிக்கி விட்டுறேன். போங்கடா நீங்க. போ பேசாத பேசாத போ. போய் போ போ. வாங்க. எங்கடா கூட்டி போறீங்க? வாங்க தலைவரா சொல்றேன். எங்கடா? வாங்க சொல்றேன் வாங்க. என்னடா கிளவி செத்த போனமாட்டு கிடக்குறா, இங்க கூட்டி வந்திருக்கீங்க? இல்ல தலைவரா, தேர்தல நீங்க ஜெயிக்கணும் இல்ல, கொஞ்சம் இருங்க. நீ வாயா. எங்க ஐடியாவை பாருங்க. பக்கத்துல நில்லுமா. இதை ஏன்டா என் பக்கத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறீங்க? சும்மா இருங்க தலைவரா. பாட்டி கட்டி பிடிச்ச மாதிரி நில்லுங்க. அத ஒரு போட்டோ எடுத்து பெரிய சைஸா போஸ்டர்ஸ் ஊரு பூரா ஒட்டிட்டா அத தாய் குளம் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஓட்டு போட்டு அப்புறம் நீங்க தேர்தலில் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிடுவீங்க. அப்படியா? ஓடி போயிரு. கொடையிலேயே குத்தி கொண்டு விடுவோம். படுவா போட்டோ விடையா? கட்டிப்பிடி தலைவா. எடு எடு எடு. இந்த பக்கம் இந்த பக்கம் பிரி தலைவா. எடு என்ன பக்கம் கட்டி பிடிங்க. எடு இந்த பக்கம் இந்த பக்கம் எடு எடு அந்த பக்கம். என்னடா கிழவி கீழே பொத்து விழுந்துட்டா? இன்னும் ஆச்சு புட்டிச்சா? ஐயோ தலைவா, தாய் குலத்தை கொண்டுட்டியா தலைவா? தாய் குலத்தை நான் கொண்டுட்டேன். ஐயோ தலைவா. டேய் நான் இங்க இருக்கேன்டா. அங்க பாருங்க. 7 கொலை பண்ண ஏகாம்பரம் இவன் தான். இந்த கிழவிக்கு பேரன். உங்க பாட்டிய நான் ஒண்ணு கொல்லடா. கைய வச்சு பொத்து செத்து போயிட்டாடா. தலைவா தெய்வமே, 5-6 மாசமா என்ன வாட்டி வாச்சிட்டு இருந்த கிளவிய ஒரே அமுக்க அமுக்கி கொன்னுட்டீங்க தலைவா. என் பாரத்தையே குறைச்சிட்டீங்க தலைவா. கை கொடுங்க தலைவா. இனிமே என் குடும்பத்து ஓட்டு பூரா உங்களுக்கு தான் தலைவா.
ஓ இப்படி ஒரு கதை இருக்கா? கைய விடுறா. டேய் இந்த ரேஞ்சில் உள்ள கிழவிங்க எவ்வளவு இருந்தாலும் சரி கொண்டு வாங்கடா நம்ம ஜெயிச்சோம். இவருதான் நாங்க சொன்ன சாமியாரு. இவனா சாமியாரு? ஆமா. சுண்ணாம்பு சட்டிக்குள்ள உள்ள பல்லி மாதிரி இருக்கான். இது நேத்து ராத்திரியா? தப்பா நினைக்காதீங்க, சாமி கோவப்பட்டாரு. நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவரு எங்க தலைவர் எப்பவுமே தமாசத்தான் பேசுவாரு. என்ன கூல் ஆயிட்டாரு? ஓ கூல் ஆயிட்டாரா? தலைவர இவரு ரொம்ப பெரிய சாமி. பேரா? பெரிய சாமினா சித்து விளையாட்டு எல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. இப்ப இருக்கிற தலைவனுங்க மந்திரிங்க இவர் ஆசியினாலதான் பதவிக்கே வந்திருக்காங்க. இப்ப இருக்கிற லீடர்ஸ் பூராமே சாமியாருக்கு தயவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு பெரிய கேடிங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் பிறந்தது திருமூர்த்தி மலை, வாழ்ந்தது திருப்பதி மலை, சாமியாரானது இமயமலை. இப்ப இருக்கிறது எரிமலை இல்லையா? இல்லீங்க, இப்ப இருக்கிறது பரங்கிமலை தான். இந்த விஷயத்த பேச வந்திருக்காரு. பேச பேச பேச. அவன் இப்போ பொறுமை இருக்கா? அவன் ஏன்டா போய் காலை கடிச்சு வச்ச? அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னடா சொன்னான்? அது எப்படிங்க வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியல, முதுகு வழியா ஓட்டு போட்டு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அது இல்லைங்க, இனிமே நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆக முடியாதான். அப்புறம் எதுக்குடா இவங்க என்ன கூட்டிட்டீங்க? எதுக்குடா போலாம்? சாத்தி போடுவேன். இப்ப என்ன சொல்ற? அதுல ஒரு சிக்கல் இருக்குதான். போன ஜென்மத்துல அண்ணி நாயா பிறந்ததான். ராத்திரியெல்லாம் உங்க காலம், அதனாலதான் நீங்க பிரசிடென்ட் ஆக முடியலையா? ஏண்டா ராத்திரி பூரா ஒரு மனுஷனை காலம் பிரசிடென்ட் ஆக முடியும்? எங்க உழைப்பெல்லாம் வீணா போச்சுங்க தலைவரை. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரியே போய் உங்க அண்ணி நாயான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் உண்மையா இருந்தது, அவளை வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன். அது மட்டும் பொய்யா இருந்தது, இவன் சைஸ்க்கு ஒரு குழி வெட்டி வைங்க. நாம போட்ட திட்டத்தை உண்மையில இருந்தாலும் நம்பிட்டான். குடும்பம் ரெண்டாக போகுது. ஆமா, அதே மாதிரி அந்த அம்மாவை தலைவரோட காலம் அதுக்கு என்ன வழி? இப்படி செஞ்சா எப்படி? அந்த அம்மாவை இங்க கூட்டினு வர்ற எதுக்கு? அதாவது அவருக்கு உப்பு தோஷம் இருக்குது. அவர் காலம் பார்த்தா நீங்களே புரிஞ்சுவீங்க. லவுண்டாப்பா துணியும் என்ன தூக்கம் வரலையா? ஏய் நீங்க தூங்கலையா? நாய் பிறவிகளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வரும்? உப்பு தோஷம் உள்ள உங்களுக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? பாக்கலாம் 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 பாக்கலாம். சாமி சொன்னது சரியாத்தான் இருக்கும் போல் இருக்கு. பம்மி பம்மி பாக்குறாளே, இருக்கட்டும், இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன். சாமி சொன்னது சரியாதான் இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு பார்த்தே ஆகணும். அது இன்னைக்கு நடக்காது மவள. பாக்கலாம் பாக்கலாம். நான் இங்க தொல்லை தாங்க முடியலப்பா. ஆளை நீட்டி படுக்க முடியல. பாரு உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. போ பட படு நாய பட பட. பாப்போம் பாப்போம். நாய நாய அடிங்க, செருப்பால் அடி. தினம் நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கல, பிரசிடென்ட் ஆக முடியல. நாய் பிறவி. உப்பு தோஷம். உப்பு தோஷமாவது பப்பு தோஷமாவது போடி வழியா. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இனிமே உங்களோட வாழ முடியாது. ஒப்பா தெரு பிச்சை எடுக்கிறான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அவ அடுத்த தெருவுல பிச்சை எடுக்கிறா. போ இருங்க, உங்களுக்கு நான் யாரை நிரூபிச்சு காட்டல. காட்டு காட்டு போ. அப்பா நாய துரத்தியாச்சு. இனிமே நான் பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட்